முத்துகிருஷ்ணனுடைய ஒரு அற்புதமான ஒரு ஒரு டாக்குமெண்ட் அங்கே போய் அவர் நேரில் போய் ஒரு ஆய்வு பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து டாக்குமெண்ட் குஜராத் கலவரங்கள் 2002 பேரே அதுதான் 51 பேர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் போய் பேட்டி எடுக்கிறாரு. அப்போ அதில் சில பேட்டிகளில் சொல்கிறாங்க, இந்த 2002க்கு இந்த இந்த விஷயத்துக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆனது வந்து லாங் ப்ராசஸ். ஒரு ஒரு ஊர்வலம் போகுது, நவமி மாதிரியான ஒரு ஊர்வலம் போகுது. அதையெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. மாடி மேல் நின்று ஒரு குடும்பம் வேடிக்கை பார்க்குது, இஸ்லாமிய குடும்பம் மாடி மேல் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ஒரு சின்ன பையனும் இருக்கான். திடீர்னு அங்கேருந்து ஒரு ஆள் அந்த சின்ன பையனை தூக்கி கீழே போகிறான் மாடி மேலே இருந்து. வீடியோ இருக்குது. அந்த அம்மாவும் அப்பாவும் பதறடிச்சு கீழே வராங்க, ஓடி வர்றாங்க, குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த தள்ளி விட்ட ஆட்களை எதுவும் கேட்க முடியல, பேச முடியல. அவன் பெரிய கும்பல். என்னுடைய கேள்வி அதல்ல, அவன் அப்படி பண்ணுவான், தள்ளுவான், எல்லாம் சரிதான். ஆனால் தள்ளும் போதும் அந்த குழந்தை கீழே விழுந்து சுய நினைவு இல்லாமல் தலை உடஞ்சி கடந்து அவங்க தூக்கிட்டு ஓடும் போதும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தாங்க பாருங்கள். ஒரு 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 சமூகம், உண்மையான பயமாக இருக்கிற சமூகமே அதுதான். அதை பார்த்து தான் பயமாக இருக்குது. அருவாளை தூக்கிட்டு வர வேணாம், நம்ம ஒன்று திருப்பி அடிக்கலாம், தப்பிச்சு போகலாம், ஏதாவது பண்ணலாம். பக்கத்துலேயே இருக்கவங்கள எந்த நம்பிக்கையில் ஒரு சமூகம் எதிர்கொள்வது என்கிற அந்த அச்ச உணர்வு இருக்குது இல்லையா, இதுதான் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழியாக இன்றைக்கி இருக்குது. என்னுடைய படைப்புகளில் வந்து இது போன்ற வழி உணர்வுகளை வந்து தொடர்ச்சியாக நான் பேசிகிட்டே வந்திருக்கேன். அது எனக்கு 2 விதமான ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. முதல்ல வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வந்துச்சு. தோழர் சொன்ன மாதிரி வந்து நிறையா வாசிக்கிறவங்கெல்லாம் அழுகிறாங்க. ஒரு படைப்பின் வேலை வந்து இலக்கியத்தின் வேலை வந்து மனதை பண்படுத்த தானே வேணும். அழுகிறாங்க. தொடர்ச்சியாக அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம். அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி ஹீராங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இந்த கதையில் வர யாசர் மாதிரி தான்ப்பா, என் பையனை வந்து போலீஸ் கூப்பிட்டு போனாங்க, சாயந்தரம் விட்டுருவேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்கப்பா அப்படின்ட்டு அழுகிறாங்க. நான் குறுக்கீடு பண்ணவே இல்லை, வெயிட் பண்ணேன். அவங்க 5 நிமிஷம் அழுதாங்க. கண்டினியூஸ் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஒரு 2-3 நிமிஷமாக இருக்கும். அழுது முடிச்சுட்டு சரி வச்சுறேன்ப்பான்னு வச்சுட்டாங்க.